வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம நல்லா சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி நல்லா வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு கால் மூடி தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு சுற்று திருவி எடுத்துக்கலாம். இப்போது துருகி எடுத்தாச்சு. அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஏலக்காய், அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அது கூட ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள், கரம் மசாலா இல்லை கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். அது கூடவே 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது குக்கரை நல்லா சூடு பண்ணி இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை இந்த மாதிரி உடச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரியணும். இது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வந்தால் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய பழமாக தான் 1 சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா தக்காளி குருமா மாதிரி ஆகிடும். வெஜிடபிள் குருமாவுக்கு ஒரு பெரிய பழமாக இருந்தால் 1 போதும். இது நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இது சேர்த்துனா நல்லா மசிஞ்சு வரும் வதங்கி. அடுத்தது இது கூடவே காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினோடனே 1/2 கப் காஞ்ச பட்டாணி நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டே ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா காயும் சேர்ந்து இது ஒரு 2 விசிலில் போகிறோம். அந்த வேக்காடு பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சா நீங்கள் டேரெக்டாக அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே கேரட், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக. இதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்கலை. உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் இருந்தால் அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா அதை சேர்த்துக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். பாத்திரத்தில் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். குக்கரில் வச்சா நமக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். குக்கர் கேஸ் வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வெயிட் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே வெயிட் போட்டுக்கலாம். இப்போ 2 விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சுட சுட குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இது மேலே நல்லா கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட்.